ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 5வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் பரவலின் சராசரி 20.2 எனில் பியின் மதிப்பை காண்க. நம்மளுக்கு இங்கே சராசரியோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்த பியோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். எப்போ மாதிரி சராசரி அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். சராசரியோட மதிப்பு 20.2ன்னு கொடுத்துருக்கனால இதில் 20.2 அப்படின்னு பிரதியிடலாம். இனி சமேஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது மதிப்பெண்களின் கூடுதல். எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, இந்த பயிற்சியில் 3வது கணக்கு சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். அதாவது 10 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 6. அப்ப நீங்க 10 6 வாட்டி எழுதி கூட்டலாம், இல்லைன்னா 10ஐயும் 6ஐயும் பெருக்கலாம். ஓகே, நம்ம பெருக்கவே செய்யலாம். 10ஐயும் 6ஐயும் பெருக்குனா 60. அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பெருக்கி கூட்டணும், அதனால இங்க கூட்டல். இனி 15ஐயும் 8ஐயும் பெருக்கிடலாமா? 15 8 8 5 40. அப்போ 0 பாக்கி 4. 8 8 8 கூட 4 கூட்டினா 12. அப்போ என்ன கிடைக்குது? 120. அப்புறம் கூட்டல் 20ஐயும் பியையும் பெருக்குனா 20 இன்டு பி. அப்புறம் கூட்டல் இனி 25ஐயும் 10ஐயும் பெருக்குனா 250. ஃபர்ஸ்ட் 25 எழுதிருங்க, அப்புறம் இந்த 0. அடுத்த கூட்டல் இனி 6 3 18. அப்புறம் மறக்காம அந்த 0. சரிங்களா? டிவைடட் பை என்னன்னா எண்ணிக்கை, மாணவர்களின் எண்ணிக்கை. கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். 6ஐயும் 8ஐயும் கூட்டினா 14. 14க்கு கூட 10 கூட்டினா 24. 24க்கு கூட 6 கூட்டினா 30. இனி 30ஐயும் பியையும் கூட்டினா 30 கூட்டல் பி. சரிங்களா? இந்த சைடு என்னது இருக்கு? 20.2. இங்க வகுத்தல்ல இருக்கக்கூடியது இங்க வந்து பெருக்கலா மாறிடும். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கிறேன் 30 கூட்டல் பி. இனி இது மொத்தத்தையும் கூட்டலாம். பி இருக்கக்கூடிய இந்த டேமை தள்ளி மற்றது எல்லாத்தையும் கூட்ட போறோம். 60ஐயும் 120ஐயும் கூட்டினா 180. இனி 180ஐயும் இந்த 180ஐயும் கூட்டினா 360ன்னு கிடைக்கும். அதுக்கு கூட 250ஐயும் கூட்டிடலாம். அப்போ 0 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1. இனி 1 3 4 4 2 6 என்ன கிடைக்குது? 610. எழுதிடலாம் 610. அப்புறம் பி இருக்கக்கூடிய டேம் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, கூட்டல் 20 பி. இனிமே 20.2 உள்ள கொண்டு பெருக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3ஆல பெருக்கிறேன், லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். 3 2 6. 3 0 பெருக்குனா 0. அடுத்த 3 2 6. இனி இந்த 0. இப்போ பாருங்க, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாம். கூட்டல் 20.2ஐயும் பியையும் பெருக்குனா 20.2 இன்டு பி அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 610 கூட்டல் 20 இன்டு பி. இனி பி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வச்சுக்கலாம். அப்போ பி எல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க என்னது இருக்கு? 20.2 இன்டு பி. இனி பிளஸ் 20 பி இங்க வந்துனா மைனஸ் 20 பி இஸ் ஈக்குவல் டு நம்பர்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்க 610 இருக்கு. இனி பிளஸ் 606 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 606 மாறிடும். இங்க புள்ளிக்கு அடுத்த 0 இருக்கு, அதனால அந்த 0 வேண்டாம். ஓகே, இப்போ கழிக்க போறோம். இங்க புள்ளி இருக்கு, ஆனால் இங்க புள்ளி இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 போட்டுக்கலாம். 2ல இருந்து 0 கழிச்சா 2. அதுக்கப்புறம் 2லயுமே அடுத்த புள்ளி இருக்கு, அதனால புள்ளி போட்டுடலாம். இனி இங்க 20 இங்கே 20. 20ல இருந்து 20 கழிச்சா 0. 2லயும் பி இருக்கனால பின்னு எழுதிக்கலாம். 610ல இருந்து 606 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இங்க பியோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அப்ப பியை மட்டும் வச்சுக்கோங்க. இங்க 4 இருக்கு, இங்க 0.2 பெருக்கல் இருக்கு, இங்க வந்துனா வகுத்தல மாறிடும். அப்போ வகுத்தல் 0.2. இங்க பாருங்க, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை நம்ம நீக்கணும். அப்போ 10ஆல பெருக்கணும். ஒரு 0 இருக்கனால பெருக்கும் போது இந்த புள்ளி வெளியே போயிடும். கீழே 10ஆல பெருக்கினீங்கன்னா கண்டிப்பா மேலையும் 10ஆல பெருக்கணும், இதை மறக்க கூடாது. ஓகே, 4ஐயும் 10ஐயும் பெருக்குனா 40. ஓகே, இந்த புள்ளி வெளியே போயிடுமா பெருக்கும் போது? அப்ப 2 மட்டும் இருக்கும். 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2 E 2 4. அப்புறம் இந்த 0. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 20. இதுதான் என்னது? பியோட மதிப்பு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். வகுப்பில் உள்ள மாணவர்களின் எடை வகுப்பறை பதிவேற்றுக்காக எடுக்கப்பட்டது. அவ்வகுப்பின் சராசரி எடையை நேரடி முறையின் மூலம் காண்க. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும், அதுவும் நேரடி முறையில் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடை, அதாவது 15ல இருந்து 25 எடைக்குள்ள 4 மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் 25ல இருந்து 35 எடைக்குள்ள 11 மாணவர்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தீர்வு சராசரி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? எடை. அப்போ எடைன்னு எழுதிக்கிட்டு இங்கே நேராக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. அப்புறம் 2வது மாணவர்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே அட்டவணையில் 2வது கொடுத்துருக்கிறது எஃப். சரிங்களா? இங்கே எழுதிக்கலாம், 2வது கொடுத்துருக்கிறது எஃப். ஓகே, இனிமே இங்கே என்ன எழுத போகிறோன்னா மைய மதிப்பு எழுதிக்கலாம். மைய மதிப்பு அப்படின்னா எக்ஸு. மைய மதிப்புனா வேற எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதோட நடு மதிப்பு 15க்கும் 25க்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். நடு மதிப்பு என்னன்னா 20. இல்லாட்டா இந்த 15ஐயும் 25ஐயும் கூட்டுங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 40ன்னு கிடைக்கும். 40 2ஆல வகுத்துட்டாலே போதும். O 2 2 E 2 4 அப்புறம் 0.
சரிங்களா? இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 25 35 இதில் இருக்கக்கூடிய நடு மதிப்பு 30. இல்லாட்டா இதை கூட்டி 2ஆல் வகுங்க. ஓகே, இனிமேல் 35க்கும் 45க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு 40. அப்புறம் 45க்கும் 55க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு 50. அடுத்த 55க்கும் 65க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு 60. 65க்கும் 75க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு 70. சரிங்களா? இனிமே இங்கே வந்து எஃப் இன்டூ எக்ஸு, அதாவது இது வந்து எஃப், இது வந்து எக்ஸு, இந்த ரெண்டையும் பெருக்கி நம்ம இங்கே எழுதணும். ஓகே, பெருக்கலாம். 4 2 பெருக்குனா 8. அப்புறம் இந்த 0. இனி 11 30 பெருக்கணும். ஃபஸ்ட்டு 11 3 பெருக்குனா 33. அப்புறம் இந்த 0. இனி 19 4 பெருக்குனா 76. அப்புறம் இந்த 0. இனிமே 14 5 பெருக்குனா 70. அப்புறம் இந்த 0. அடுத்த 0 60 பெருக்குனா 0. 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான். இனி 2 7 பெருக்குனா 14. அடுத்த இந்த 0. சரிங்களா? இனி பாருங்க, நேரடி முறையில் சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா x bar is equal to summation of f into x divided by summation of f. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு மதிப்புமே தேவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் summation of f into x கண்டுபிடிக்கலாம். அதுக்கு f into x இருக்கு பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டினா நம்மளுக்கு summation of f into x ஓட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். கூட்டிடலாம். எல்லாத்துலேயும் லாஸ்ட்டு 0 தான் இருக்குது, அப்போ 0ன்னு எழுதிக்கலாம். அப்புறவு 8 3 கூட்டினா 11, 11 6 கூட்டினா 17, 17க்கு கூட 0னா 17 தான். இனி 17க்கு கூட 4 கூட்டினா 21. அப்போ இங்கே 1 பாக்கி 2 இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கே அடுத்த நம்பர் இல்லை. இனி 2 3 கூட்டினா 5, 5க்கு கூட 7 கூட்டினா 12, 12க்கு கூட 7 கூட்டினா 19, 19க்கு கூட 1 கூட்டினா 20. அப்போ சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 2010. அதை இங்கே எழுதிக்கிறேன். இனிமேல் சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு தேவை. பாருங்க, இதுதான் என்னது எஃப். இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். கூட்டிடலாம். 4 1 கூட்டினா 5, 5க்கு கூட 9 கூட்டினா 14, 14க்கு கூட 4 கூட்டினா 18, 18க்கு கூட 2 கூட்டினா 20. அப்போ 0 பாக்கி 2 இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கே அடுத்த நம்பர் இல்லை. இனி 2 1 கூட்டினா 3, 3க்கு கூட 1னா 4, அப்புறம் 5. அப்போ என்ன கிடைக்குது? 50. பிரதியிடலாமா? சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு 50. இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனிமே 201 5ஆல் வகுக்க போகிறோம். ஓகேங்களா? 5ஐயும் 40ஐயும் பெருக்குனா 200ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் 201லேருந்து 200 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0வை இறக்கிக்கலாம். இனி I2 10 கழிச்சா 0. அப்போ இங்கே ஈவு என்னது கிடச்சிருக்கு? 40.2 எழுதிடலாம். 40.2 இதுதான் என்னென்னா சராசரியோட மதிப்பு. x bar is equal to 40.2. இவ்வளவு அந்த சம். 7வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் பரவலின் சராசரியை ஊக சராசரி முறையில் காண்க. நம்ம இப்போ சராசரி கண்டுபிடிக்கணும், அதுவும் ஊக சராசரி முறையில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. தீர்வு ஊக சராசரி முறைனா இந்த மாதிரி ஒரு 5 பாக்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? போன சம் வந்து நேரடி முறை, அதுக்கு நம்ம மொத்தமாக 4 பாக்ஸ் தான் போட்டிருப்போம். இங்கே நீங்கள் 5 பாக்ஸ் போடணும். ஓகே, எப்போ மாதிரியே அட்டவணையில் மேலே இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பிரிவு இடைவெளி. சரிங்களா? அப்புறம் 2வது இருக்கக்கூடியதை அடுத்து எழுதணும். நிகழ்வன். எப்போவுமே அட்டவணையில் 2வது இருக்கக்கூடியது எஃப். சரிங்களா? எழுதிக்கலாம். இங்கேயும் எஃப். அப்படி அதை இங்கே கீழே எழுதிக்கோங்க. இனி எப்போ மாதிரி 3வது என்னன்னா மைய மதிப்பு எழுதிக்கலாம். மைய மதிப்பு அதுதான் என்னன்னா எக்ஸ். சரிங்களா? ஓகே, மைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதோட நடு மதிப்பு 0க்கும் 10க்கும் இடையில என்னது இருக்கு? 5. சரிங்களா? இல்லாட்ட என்ன பண்ணணும்னா 0வையும் 10ஐயும் கூட்டணும். கூட்டினா 10 கிடைக்கும். அடுத்து அதை 2ஆல் வகுக்கணும். வகுத்தா 5ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே 10க்கும் 20க்கும் இடையில 15. சரிங்களா? இல்லாட்டா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுங்க. இனி 20க்கும் 30க்கும் இடையில நடு மதிப்பு 25. 30க்கும் 40க்கும் இடையில நடு மதிப்பு 35. 40க்கும் 50க்கும் இடையில நடு மதிப்பு 45. ஓகே, இனிமே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊக சராசரி முறைனா நம்ம டி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், இதுதான் என்னன்னா எக்ஸ். ஆனால் ஏ தெரியாது. ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய நடு மதிப்பு, இதில் மொத்தமாக 5 இருக்கு, நடுவில் 25 இருக்கு. இதுதான் என்னன்னா ஏ. அப்போ எழுதிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு 25. சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? எக்ஸ். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 5. எக்ஸ் கட்டத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது 5. அப்போ எக்ஸுக்கு பதில் 5. அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு 25.
ஒரு மைனஸ்னால கழிக்கணும். 25ல இருந்து 5 கழிச்சா 20. பாருங்க பெரிய நம்பரோட குறியீடு என்னது? மைனஸ். பெரிய நம்பர் 25, அதோட குறியீடு மைனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மைனஸ்னா கழிக்கணும், கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போடணும். இனி அடுத்த 15 சரிங்களா. அப்புறம் மைனஸ் ஏயோட மதிப்பு 25 கழிச்சா 10 கிடைக்கும். பெரிய நம்பர் 25, அதோட குறியீடு மைனஸ். இனி இங்க 25 இருக்கு, மைனஸ் ஏயோட மதிப்பு 25 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். இனி அடுத்த 35 இருக்கு, மைனஸ் ஏயோட மதிப்பு 25 கழிச்சா 10 கிடைக்கும். இப்போ பெரிய நம்பர் என்னது? 35, அதோட குறியீடு பிளஸ், அப்போ பிளஸ் 10. இனி இங்க 45 இருக்கு, மைனஸ் ஏயோட மதிப்பு 25 கழிச்சா 20 கிடைக்கும். இதுல பெரிய நம்பர் 45, அதோட குறியீடு பிளஸ். ஓகேங்களா. இனி அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் இன்டூ டி. போன சம்ல லாஸ்ட் எஃப் இன்டூ எக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், இங்க எஃப் இன்டூ டி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப்னா இது, ஓகேங்களா. அடுத்த டினா இது, இதை ரெண்டே நம்ம பெருக்க போகிறோம். ஓகே, பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ 20ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்புறம் ஒரு மைனஸ் எழுதிருங்க. இனி 10ஐயும் 7ஐயும் பெருக்குனா 70 அப்படின்னு கிடைக்கும். இனிமேல் பாருங்க, இங்கே 0, இங்கே 15. 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான் கிடைக்கும். அப்புறம் 28, 10 ரெண்டையும் பெருக்குனா 280. அடுத்த 8ஐயும் 20ஐயும் பெருக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2ஐயும் 8ஐயும் பெருக்குங்க, பெருக்குனா 16. அடுத்த இந்த 0வை எழுதிருங்க. ஓகேங்களா. இனி பாருங்க, ஊக சராசரி முறையில் சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டி டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும், எழுதிடலாமா? ஏயோட மதிப்பு என்னது? 25 கூட்டல் இனிமேல் சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டி, அதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எஃப் இன்டூ டி இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டியோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். பாருங்க, மேலே இருக்கக்கூடிய ரெண்டுமே மைனஸ், அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 100ஐயும் 70ஐயும் கூட்டினா 170. ஓகே, இனிமேல் பாருங்க, கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே ப்ளஸ், அப்போ இதை கூட்டுங்க. 0ஐயும் கூட்டினா 0 தான். அப்புறம் 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14, அப்போ 4 பாக்கி 1. அப்புறம் அந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. ஓகே, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 0லேருந்து 0 கழிச்சா 0. அடுத்த இது 14ஆக மாறும், இது 3 ஆகிடும். 14லேருந்து 7 கழிச்சா 7, 3லேருந்து 1 கழிச்சா 2. அப்போ என்ன கிடைக்குது? 270. பெரிய நம்பர் 440, அதோட குறியீடு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 270 இங்கே எழுதிக்கலாம், 270. ஓகே, பிரதியிடலாம். சமேஷன் ஆஃப் எஃப் இன்டு டியோட மதிப்பு 270 டிவைடட் பை, இனி சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு தேவை. அதுக்கு எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். கூட்டிடலாம். 5ஐயும் 7ஐயும் கூட்டினா 12, 12க்கு கூட 5 கூட்டினா 17, 17க்கு கூட 8 கூட்டினா 25, 25க்கு கூட 8 கூட்டினா 33. அப்போ இங்கே 3 பாக்கி 3 இங்கே, ஏன்னா இங்கே அடுத்த நம்பர் இல்லை, அதனால இங்கே எழுதிக்கலாம். 3 1 4, 4க்கு கூட 2 கூட்டினா 6. அப்போ சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு என்ன கிடைக்குது? 63. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் 9 3 27, அடுத்த இந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ஈர் 3 6, அப்புறம் ஓர் 3 3, திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3 3 9, அப்புறம் இந்த 0. இங்கே பாருங்க, 7 3 21. ஓகே, இனிமேல் பாக்கி என்னது இருக்கு? 30 7, அதை வகுத்துடலாமா? 30 இப்போ 7ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, பாருங்க, 30க்குள்ள 7 எத்தனை வாட்டி இருக்கு? 4 வாட்டி. 4 7 28 கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 7 2 14 கழிச்சா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனிமே 7 8 56, 60ல இருந்து 56 கழிச்சா 4, புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி 7 5 35 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் கிடைச்சனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து 3வது இருக்கக்கூடிய மதிப்பு 5 இல்லைன்னா 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருந்துன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரில் 1 கூட்டணும். இங்கே 5 இருக்கிறதுனால 1 கூட்டலாம். சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும்? 4.2 8 1 கூட்டினா 9. இதுதான் நம்மளோட மதிப்பு. ஓகே, எழுதிக்கலாம். 25 கூட்டல் வகுத்தா என்ன கிடைக்குது? 4.29 எழுதிக்கலாம். 4.29. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 25 இங்கே புள்ளி இருக்கு, ஆனால் இதில் புள்ளி இல்லை, அதனால புள்ளி வச்சிருங்க. அப்புறம் இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேராக வைங்க. அப்போ புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 4, அடுத்த என்னது இருக்கு? 29. அடுத்து இங்கே எதுவுமே இல்லையா, அதனால 0ன்னு போட்டுருங்க. ஓகே, கூட்டலாம். 0வையும் 9ஐயும் கூட்டினா 9, 0 2ஐயும் கூட்டினா 2, புள்ளிக்கு நேராக புள்ளி. 5 4ஐயும் கூட்டினா 9, அடுத்த 2. அப்போ மதிப்பு என்னது கிடைக்குது? 29.29. இதுதான் நம்மளோட சராசரியோட மதிப்பு. எழுதிக்கலாம். சராசரி
எக்ஸ் பார். இவ்வளவுதான் இந்த சம். 8வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் பரவலின் சராசரியை படிவிலக்க முறையில் காண்க. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும், அதுவும் படிவிலக்க முறையில் கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்டவணை கொடுத்துருக்காங்க. தீர்வு ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஃபர்ஸ்ட் உள்ளதை முதல் எழுதிக்கணும், அடுத்த ரெண்டாவது உள்ளதை ரெண்டாவது எழுதிக்கணும், அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா? எப்போவுமே என்ன சொல்லி தந்திருக்கேன், ரெண்டாவது உள்ளது தான் எஃப் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இனிமே இங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதாவது போன சம்ல நம்மளுக்கு தொடர்ச்சியா இருந்தீங்க, ஆனா இங்க தொடர்ச்சியா இல்ல. பாருங்க, லாஸ்ட் 19 இருக்கா, அடுத்தது 19 தான் இங்க வரணும். அடுத்த பாருங்க, இங்க 24 இருக்கா, 24ல இருந்தா தொடங்கணும். ஆனா இங்க தொடர்ச்சியா இல்ல, முதல்ல தொடர்ச்சியா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே 0.5 கழிக்கணும், இந்த சைடு 0.5 கூட்டணும். ஃபர்ஸ்ட் கழிக்கலாமா? 15ல இருந்து 0.5 கழிக்க போறேன். 15 இங்க புள்ளி இல்லாதனால புள்ளி போட்டு 0 போட்டுக்கலாம். இனி 0.5 கடன் வாங்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 4 ஆயிடும். 10ல இருந்து 5 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுக்கலாம். இனி 4 அப்புறம் 1 கழிச்சா என்ன கிடைக்குது? 14.5. இனி இதுல 0.5 கூட்டணும், அப்போ 19.5. ஓகே, இங்க எங்க முடிஞ்சிருக்கோ அதுலயே தொடங்குங்க. 19.5 24ஐயும் 0.5ஐயும் கூட்டினா 24.5ன்னு கிடைக்கும். ஓகே, இங்க முடிஞ்சிருக்கிறதுலேருந்து தொடங்குங்க. 24.5 கூட்டுங்க, 29ஐயும் 0.5ஐயும் கூட்டினா 29.5ன்னு கிடைக்கும். அப்புறம் 29.5ஆல தொடங்குங்க. ஓகே, கூட்டுங்க. 34ஐயும் 0.5ஐயும் கூட்டினா 34.5. அடுத்து அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 34.5 39 இருக்கு, 0.5 கூட்டினா 39.5. அடுத்த 39.5 44 இருக்கு, 0.5 கூட்டினா 44.5ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்க பண்ணணும், சரிங்களா? ஓகே, இனிமேல் அடுத்து என்ன பண்ணணும்? மைய மதிப்பு, அதாவது இதோட மைய மதிப்பு 19.5ல இருந்து 14.5க்குள்ள இருக்கக்கூடிய நடு மதிப்பு என்னன்னா 17. சரிங்களா? இல்லாட்ட நீங்க என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஓகே, அதையும் சொல்லி தந்துருக்கேன். 19.5 அப்புறம் 14.5 கூட்டுங்க. 5 5 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 9 1 கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14, அப்போ 4 பாக்கி 1 கூட்டுனா 3ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு அடுத்த 0, அதனால இந்த 0 வேண்டாம். இனிமே இதை 2ஆல வகுக்கணும். O 2 2, O 2 2, பாக்கி 1. இனிமே 7 2 14, அப்ப என்ன கிடைக்குது? 17. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதோட மைய மதிப்பு என்ன வரும்னா 22. அப்புறம் இதுக்கு 27, அப்புறம் இதுக்கு 32, அடுத்த இதுக்கு 37ன்னு வரும், அடுத்த இதுக்கு 42. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்க நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், ஆனால் ஏ தெரியாது, சி தெரியாது. அதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா என்ன சொல்லி தந்திருக்கேன், இந்த எக்ஸ்ல இருக்கக்கூடிய மைய மதிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக 6 எண்கள் இருக்கு. இதில் நடுவுலனா 27 32 தான் வரும். இந்த ரெண்டுலேயுமே பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க, 32 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 32. அடுத்த சீனா பிரிவு நீளம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதோட நீளம், அதாவது 19.5ல இருந்து 14.5 கழிங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். 19.5ல இருந்து 14.5 கழிக்கிறோம். 5ல இருந்து 5 கழிச்சா 0. அடுத்த புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுக்கலாம். 9ல இருந்து 4 கழிச்சா 5, புள்ளிக்கு அடுத்து 0னால அந்த 0 வேண்டாம். என்ன கிடைக்குது? 5. இதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா 5 தான் கிடைக்கும். அப்ப சியோட மதிப்பு என்னது? 5. ஓகே, இப்போ டி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னது இருக்குங்க? 17. கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 17 மைனஸ் ஏயோட மதிப்பு 32 டிவைடட் பை சியோட மதிப்பு 5. 32ல இருந்து 17 கழிச்சா 15ன்னு கிடைக்கும். கழிச்சு பெரிய நம்பரோட குறியீடை போட்டுக்கணும். பெரிய நம்பர் என்னது? 32, அதோட குறியீடு மைனஸ், டிவைடருக்கு கீழே 5. இப்போ 5 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 5 5, 3 5 15, ஒரு மைனஸ் அப்புறம் 3. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். என்ன கிடைச்சிருக்கு? -3. இதுக்கு அடுத்து என்ன வரும்னா -2ன்னு வரும். அடுத்த -1ன்னு வரும். அப்புறம் 0 வரும், அடுத்த 1 வரும், 2 வரும். நீங்கள் முதல் உள்ளதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க. அப்புறம் எண்கோட்டில் எழுதுவோம் பார்த்தீங்களா, அப்படியே எழுதிருங்க. இந்த படி விளக்க முறையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும். இல்லாட்டா நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சால்வ் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி செய்து பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக இதே மாதிரி தான் வரும். இனிமேல் எஃப் இன்டூ டி, அதாவது எஃப்னா இது, அடுத்த டினா இப்போ கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ இதை ரெண்டே பெருக்கிறோம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 3 12, அடுத்த இங்கே ஒரு மைனஸ், 2ஐயும் 20ஐயும் பெருக்குனா 40ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த இங்கே ஒரு மைனஸ், 1ஐயும் 38ஐயும் பெருக்குனா 38 தான். ஓகே, அப்புறம் 24ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான். 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 தான். அடுத்த 9 2 18.
ஓகேங்களா? இனிமேல் நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும்னா 105ன்னு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இனிமேல் என்ன தேவைன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டி அது தேவை. எஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். ஓகே, இங்கே பாருங்கள், இது 3க்குமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு அதை கூட்ட போகிறோம். 2ஐயும் 8ஐயும் கூட்டினா 10. அப்போ இங்கே 0 பாக்கி 1. இனி 1 கூட்டினா 2, 2 கூட 4 கூட்டினா 6, 6 கூட 3 கூட்டினா 9ன்னு கிடைக்கும். எழுதிக்கலாம். இனிமே இதை 2ஐயும் கூட்டுங்க, இது ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ கூட்டிடலாம். 10ஐயும் 18ஐயும் கூட்டினா 28ன்னு கிடைக்கும். ஓகே, கழிக்கலாமா? இது 10 ஆகிடும், இது 8 ஆகிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, 8லேருந்து 2 கழிச்சா 6. பெரிய நம்பருக்கு மைனஸ் குறியீடு, அதனால் மைனஸ் எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -62. சராசரி கண்டுபிடிக்கலாம். படி விளக்க முறையோட சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு 32 கூட்டல் அடுத்த சமேஷன் ஆஃப் எஃப் இன்டூ டியோட மதிப்பு -62 டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு என்ன கிடச்சி? 105ன்னு கிடச்சி இன்டூ சியோட மதிப்பு 5. இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓர் 5 5, ஈர் 5 10, அப்புறம் ஓர் 5 5. இப்போ இங்கே 32 இருக்குது, அப்புறம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா மைனஸ். இனி 62 21ஆல் வகுக்க போகிறோம். வகுத்துடலாம். 62 21. இப்போ 21 2ஆல் பெருக்கிறேன். அப்போ தான் 62 வரைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். ஓ 2 2, ஈ 2 4. கழிக்கலாம். 2லேருந்து 2 கழிச்சா 0, 6லேருந்து 4 கழிச்சா 2. இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 இறக்கிக்கலாம். இப்போ 21 9ஆல் பெருக்கிறேன். அப்போ தான் 200 விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். ஓர் 9 9, 9 2 18. கழிச்சிடலாம். இப்போ இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 9 ஆகிடும். அடுத்து இது 1 ஆகிடும். 10லேருந்து 9 கழிச்சா 1, 9லேருந்து 8 கழிச்சா 1. ஓகே, புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். இனி 21 5ஆல் பெருக்கிறேன். ஓர் 5 5, அப்புறம் ஐ 2 10. கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 2.95 எழுதிக்கிறேன். 2.95. இப்போ கழிக்கலாம். 32. புள்ளி இல்லாதனால புள்ளி போட்டு 0 போட்டுக்கணும். இப்போ இந்த புள்ளியை புள்ளிக்கு நேராக வச்சுருங்க. முன்னாடி என்னதுக்கு 2, அடுத்த 9 5. இதுக்கு நேராக எதுவுமே இல்லை, நல்ல 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கழிக்கிறேன் பாருங்க. இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, அடுத்த 9லேருந்து 9 கழிச்சா 0, புள்ளிக்கு நேராக புள்ளி. அடுத்த இது 11 ஆகிடும், இது 2 ஆகிடும். 11லேருந்து 2 கழிச்சா 9, அடுத்த இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 29.05. இதுதான் எக்ஸ் பார், அதாவது சராசரியோட மதிப்பு. இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.